புறம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் எப்படி எளிமையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஒரு அரை முறி தேங்காய் திருவி எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரை கிலோவுக்கு நல்ல பெரிய தேங்காய்னா அரை முறி, சின்ன தேங்காய்னா ஒரு முறி திருவிக்கோங்க. நல்லா அதுக்கு தேவையான பொருட்கள் 4 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 2 கொத்து வேர்க்கடலையும் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் சாதம் ஆற வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தாளிச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க. கருப்பு உளுந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கருப்பு உளுந்து கடுகு போடுங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை நல்லா எண்ணெயில் நல்லா வறுக்கணுங்க. வறுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் போட முடியும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. அரை கிலோ சாதத்தை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. உதிர இருக்கணும் சாதம். அரிசி அதாவது ஒரு கப்புக்கு 3 ஊற்றுவோம் நம்ம தண்ணி. 2.5 ஊற்றுனீங்கன்னா போதும் விறகுன சாதத்துக்கு. இப்போ நம்ம தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டோம். நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சத்தை எடுத்து சாதத்தில் கொட்டிடணுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காயை தனியாக வறுக்கணும். தேங்காயை நல்லா எண்ணெய் பசை போகிற வரைக்கும் நல்லா அடுப்பில் வறுக்கணும். அந்த பாருங்கள், சாதம் ஏற்கனவே ஆற வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போனா சாதம் நல்லா உதிர இருக்கும். இப்போ நான் திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அரை முறி தேங்காயை நல்லா திருவுணுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுனீங்கனாலும் நல்லா இருக்காது தேங்காய் சாதம். தேங்காய் திருவுனீங்கனாலும் தேங்காய் சாதம் நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த எண்ணெய் பசு போகிற வரைக்கும், அதாவது சிவப்பு நேரம் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல பகுதி நல்லா உதிர வந்துடும். அந்த மாதிரி இருக்கப்போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தேங்காயை எடுத்து அப்படியே சாதத்தில் போட்டு கிளற வேண்டியதாங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. உப்பு தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. நான் அரை கிலோவுக்கு நான் சொன்ன இந்த காரம் கரெக்டாக இருக்கும். அரை கிலோ அரிசிக்கு அரை முறி தேங்காய், அதாவது சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் வேணும், பெரிய தேங்காய்னா அரை முறி தாராளம் போகிறோம். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் தேங்காய் அரை முறி இருந்தாலே போதும். நம்ம டிஃபன் என்ன செய்யணும், மதியானம் சாப்பாடு என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டாம். நம்ம உடனே குழந்தைங்களுக்கு மதியானம் டிஃபன் லஞ்ச் பேக் பண்ணி நம்ம கொடுத்துடலாங்க. இப்போ நமக்கு தேவையானது அடுத்தது உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. தோலை சீவிட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ நறுக்கிக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படியே நான் வட்டமாக நறுக்கிருக்கேன். சிப்ஸ் மாதிரி இருக்கணுங்காங்க. அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க. நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், சிவப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக இருக்கும். அந்த பாருங்கள், அதுக்கு தேவையானது எடுத்துட்டேன் நான். தேவையானது 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு குலுக்கி வச்சிட்டிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சுவையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரொம்ப கரெக்ட் மேட்சுங்க. இதுலேயே நம்ம வாழைக்காய், சேனக்கிழங்கு அது மாதிரி சிப்ஸும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா விதமான கிழங்குகளும் கொடுக்கணுங்க. இந்த வயசுலேயே கேஸ் ட்ரபிள் அதெல்லாம் எதுவும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே கல்லும் கரையும் அப்படிம்பாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம அதனால் எல்லா விதமான ஒரு கிழங்கு வகைகளும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து சின்ன வயசுலேயே பழக்கிடணுங்க. இது உங்களுக்கு தேவையான தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.